ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், 2 பேரும் எங்கே இவ்வளோ அவசரமாக போகிறீங்க? 2 பேரும் எங்கே இவ்வளோ அவசரமாக போகிறீங்க ஆர் எங்கே போயிட்டுருக்கீங்க? 2 பேரும் இவ்வளோ அவசரமாக எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் ஆர் யூ போத் கோயிங் இன் சச் அ ஹரி? வேர் ஆர் யூ போத் கோயிங் இன் சச் அ ஹரி? வேர் ஆர் யூ போத் கோயிங்? போத்னா என்ன சொல்லியிருக்கேன்? 2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வேர் ஆர் யூ போத் கோயிங் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க? இன் சச் அ ஹரி, இவ்வளோ அவசரமாக நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அந்த விஷயத்தில் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த விஷயத்தில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கான்ட் டூ எனிதிங் அபவுட் தட் மேட்டர். யூ கான்ட் டூ எனிதிங் அபவுட் தட் மேட்டர். யூ கான்ட் டூ எனிதிங் அப்படின்னா உன்னால் எதுவும் பண்ண முடியாது. அபவுட் தட் மேட்டர், அந்த விஷயத்தில் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அந்த விஷயத்தில் உன்னால் ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ அதையே கொஷினாக கேட்குறோம். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ டூ எனிதிங் அபவுட் தட் மேட்டர்? கேன் யூ டூ எனிதிங் about that matter? Can you do anything? உன்னால் ஏதாவது பண்ண முடியுமா? about that matter, அந்த விஷயத்தில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எல்லார் கூடயும் பேசுகிறது வித்தியாசமாக இருக்குது. அவன் எல்லார்கிட்டையும் பேசுவது வித்தியாசமாக இருக்கிறது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The way he talk with everyone is strange. The way he talk with everyone is strange. The way அப்படின்னா விதம், பேசுகிற விதம். The way he talk, அவன் பேசுகிற விதம், with everyone, எல்லாரு கூடயும், is strange அப்படின்னா வித்தியாசமாக இருக்குது. அவன் எல்லார் கூடயும் பேசுகிற விதம் வித்தியாசமாக இருக்குது. The way he talk with everyone is strange. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர் இப்போ எங்கே போயிருக்காரு? அவர் இப்போ எங்கே போயிருக்காரு? இந்த டைம் டியூட்டி டைம் ஆச்சு, இந்த டைம் வேலையில் இருக்கணுமே, இப்போ எங்கே அவர் போயிருக்காரு அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் ஹேஸ் ஹீ கான் நவ்? வேர் ஹேஸ் ஹீ கான் நவ்? வேர் ஹேஸ் ஹீ கான் அப்படின்னா அவர் எங்கே போயிருக்காரு. வேர் அப்படின்னா எங்கே, ஹேஸ் ஹீ கான் அப்படின்னா போயிருக்காரு. ஓகேவா? நவ் இப்போ அவர் எங்கே போயிருக்காரு. ஸோ இதுவே அவர் அங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதை ஆன்சராக சொல்கிறோம். ஓகேவா? அவர் அங்கே போயிருக்காரு. ஹீ ஹாஸ் கான் தேர். ஹீ ஹாஸ் கான் தேர். ஹீ ஹாஸ் கான் அப்படின்னா அவர் போயிருக்காரு. தேர் அப்படின்னா அங்கே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்கிறத நீ பண்ணு. நான் சொல்கிறத நீ பண்ணு. நான் சொல்கிறத நீ பண்ணு. நீ தேவையில்லாமல் எதுவும் பேசாமல் நான் சொல்கிறத பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டூ வாட் ஐ சே. டூ வாட் ஐ சே. டூ அப்படின்னா பண்ணு. வாட் ஐ சே, நான் சொல்கிறத நீ பண்ணு. டூ வாட் ஐ சே. ஓகேவா? ஸோ இதுவே நான் சொன்னதை தான் அவன் செஞ்சான். நான் சொன்னதை தான் அவன் செஞ்சான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He did what I said. He did what I said. He did அப்படின்னா அவன் செஞ்சான். What I said, நான் என்ன சொன்னனோ அதை தான் அவன் செஞ்சான். சேவோட பாஸ்ட் டென்ஸ் said, சொன்னது. ஓகேவா? செஞ்சது அப்படின்னா டூனா செய்கிறது. டூவோட பாஸ்ட் டென்ஸ் டிட். ஹி டிட் வாட் ஐ செட். நான் சொன்னதை தான் அவன் செஞ்சான். ஸோ இதுவே நான் சொல்கிறத தான் அவன் செய்வான். நான் சொல்கிறத தான் அவன் செய்வான். ஸோ எப்பயுமே நான் சொல்கிறத தான் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி டஸ் வாட் ஐ சே. ஹி டஸ் வாட் ஐ சே. ஹி டஸ் அப்படின்னா அவன் செய்வான். வாட் ஐ சே, நான் சொல்கிறத தான் அவன் செய்வான். He does what I say. ஸோ இது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஏன்னா எப்போயுமே அப்படி தான். ஸோ அதனால் எப்போயுமே நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். அதனால் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவரை உடனே வர சொல்லு. அவரை உடனே வர சொல்லு. ரொம்ப எமர்ஜென்சி, உடனே அவருக்கு கால் பண்ணி அவரை வர சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask him to come immediately. Ask him to come immediately. Ask him அப்படின்னா அவர்கிட்ட சொல்லு. to come, வர சொல்லி அவர்கிட்ட சொல்லு. immediately, உடனே அவரை வர சொல்லு. ask him to come immediately. இதுவே
அவங்க உன்னை உடனே வர சொன்னாங்க. அவங்க உன்னை உடனே வர சொன்னாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They asked you to come immediately. They asked you to come immediately. They asked you அப்படின்னா அவங்க உன்னிட்ட கேட்டுக்கிட்டாங்க. to come வர சொல்லி, immediately உடனே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவளை உடனே வர சொன்னேன். நான் அவளை உடனே வர சொன்னேன், இன்னும் அவள் வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அங்கிருந்து அழைப்பு வந்தது. எனக்கு அங்கேருந்து ஃபோன் வந்துச்சு. எனக்கு அங்கேருந்து அழைப்பு வந்தது. எனக்கு அங்கேருந்து ஃபோன் வந்துச்சு, அதனால தான் நான் போனேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காட் அ கால் ஃப்ரம் தேர். ஐ காட் அ கால் ஃப்ரம் தேர். ஐ காட் அ கால் அப்படின்னா எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃப்ரம் தேர் அங்கிருந்து, எனக்கு அங்கிருந்து ஃபோன் வந்தது. ஸோ இதுவே உனக்கு அங்கிருந்து ஃபோன் வரும். உனக்கு அங்கேருந்து ஃபோன் வரும், நீ அதுக்கப்புறமா போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ வில் கெட் அ கால் ஃப்ரம் தேர். யூ வில் கெட் அ கால் ஃப்ரம் தேர். யூ வில் கெட் அப்படி இங்கேயா வில் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ இனிமே வரும், ஃப்யூச்சரில் நடக்க போகிறத சொல்கிறோம். யூ வில் கெட், உனக்கு கால் வரும். யூ வில் கெட் அ கால், உனக்கு கால் வரும். ஃப்ரம் தேர் அங்கிருந்து, அங்கிருந்து உனக்கு கால் வரும். இதுவே அவங்கிட்டேருந்து உனக்கு கால் வரும். யூ வில் கெட் அ கால் ஃப்ரம் ஹிம். அவங்க கிட்டே இருந்து உனக்கு கால் வரும். யூ வில் கெட் அ கால் ஃப்ரம் தெம். ஓகேவா? உனக்கு எங்ககிட்டேருந்து கால் வரும். நாங்கள் உன்னை கூப்பிடுவோம், நாங்கள் உனக்கு ஃபோன் பண்ணுவோம், எங்ககிட்டேருந்து உனக்கு கால் வரும். யூ வில் கெட் அ கால் ஃப்ரம் அஸ். எங்ககிட்டேருந்து உனக்கு கால் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் பிரச்சனையில் இருந்தபோது நான் உதவினேன். அவன் பிரச்சனையில் இருந்ததுனால நான் உதவி பண்ணினேன். அவன் பிரச்சனையில் இருந்தப்போ நான் உதவி பண்ணினேன் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹெல்ப்ட் ஹிம் வென் ஹி வாஸ் இன் ட்ரபிள். ஐ ஹெல்ப்ட் ஹிம் வென் ஹி வாஸ் இன் ட்ரபிள். ஐ ஹெல்ப்ட் அப்படின்னா நான் உதவி பண்ணினேன். ஹெல்ப் அப்படின்னா உதவி பண்ணுறது. ஓகேவா? ஐ ஹெல்ப்ட் அப்படின்னா நான் உதவி பண்ணினேன். இங்கே ஹெல்ப்புங்கிறது வேர்பாக இருக்குது. ஓகேவா? ஐ ஹெல்ப்ட், நான் உதவி பண்ணினேன். ஹிம் அவனுக்கு. எப்போ? வென் ஹி வாஸ் இன் ட்ரபிள். ட்ரபிள் அப்படின்னா பிரச்சனையில். வென் ஹி வாஸ் அவன் இருந்தபோது. எதில் இருந்தபோது? இன் ட்ரபிள் பிரச்சனையில். அவன் பிரச்சனையில் இருந்தப்போ ஐ ஹெல்ப்ட் ஹிம், நான் அவனுக்கு உதவி பண்ணினேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். பிரச்சனையை தீர்ப்பதற்காக நான் அதை செய்தேன். நான் வேணும்னெல்லாம் பண்ணலை, பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணினேன், நான் அதை பண்ணினேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டிட் தேட் டு சால்வ் த ப்ராப்ளம். ஐ டிட் தேட் டு சால்வ் த ப்ராப்ளம். ஐ டிட் தேட், நான் அதை பண்ணினேன். எதுக்கு? டு சால்வ் த ப்ராப்ளம், பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு. சால்வ் அப்படின்னா தீர்க்கிறது. எதை தீர்ப்போம்? பிரச்சனையை. ஸோ ப்ராப்ளத்தை தீர்க்கிறதுக்காக நான் அதை பண்ணினேன். I did that to solve the problem. இதுவே பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இதை பண்ணு. பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இதை பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do this to solve the problem. Do this to solve the problem. Do this அப்படின்னா இதை பண்ணு. To solve பிரச்சனை தீர்க்கிறதுக்கு. தீர்க்கிறதுக்கு எதாவது ப்ராப்ளம், பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இதை பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவ அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. இவ அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. நாங்கள் எவ்வளோ சொல்லியுமே கேட்க மாட்டா, அந்த விஷயத்தில் இவ ரொம்ப பிடிவாதமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் வெரி adamant in that matter. ஷீ இஸ் வெரி adamant in that matter. adamant அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. ஸோ ஷீ இஸ் அப்படின்னா அவள் இருக்கா. எப்படி? வெரி adamant, ரொம்ப பிடிவாதமாக அந்த விஷயத்தில். இன் தேட் மேட்டர், அந்த விஷயத்தில் இவ ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. ஷீ இஸ் வெரி adamant in that matter. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப பிடிவாதமாக இருக்காத. அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்காத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? டோன்ட் பி ஸோ adamant in that matter. டோன்ட் பி ஸோ adamant in that matter. டோன்ட் பி அப்படின்னா இருக்காத. பி அப்படின்னா இருக்கிறது. ஸோ டோன்ட் பி அப்படின்னா இருக்காத. ஸோ adamant அப்படின்னா ரொம்ப பிடிவாதமாக. இன் தட் மேட்டர், அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம்.
இதை தவிர வேறு ஏதாவது பண்ணு, இதை தவிர வேறு ஏதாச்சும் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? do something else other than this. do something else other than this. do அப்படின்னா பண்ணு, something else அப்படின்னா வேறு ஏதாவது, do something else அப்படின்னா வேறு ஏதாவது பண்ணு. இதை தவிர other than this, இதை தவிர வேறு ஏதாவது பண்ணு. do something else other than this. ஸோ இதுவே நான் இதை தவிர வேறு ஒன்று பண்ணினேன், நான் இதை தவிர வேறு ஒன்று பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எல்லோரும் ஒரே கேள்வியை கேட்கிறார்கள், எல்லாரும் அதே கேள்வியை கேட்குறாங்க, எல்லாரும் ஒரே கொஷினை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? everyone is asking the same question. everyone is asking the same question. everyone அப்படின்னா எல்லோரும், is asking கேட்குறாங்க, the same question அதே கேள்வியை, எல்லாரும் அதே கேள்வியை கேட்குறாங்க. everyone is asking the same question. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு எதிராக நான் உன்னை எதுவும் செய்ய விட மாட்டேன். அவனுக்கு எதிராக நான் உன்னை எதுவுமே செய்ய விட மாட்டேன், நான் அவன் கூடயே தான் இருப்பேன், அவனுக்கு எதிராக உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't let you do anything against him. I won't let you do anything against him. I won't let you do. I will not let you do அப்படின்னா நான் உன்னை பண்ண விட மாட்டேன். let அப்படின்னா விடுறது, I will not let அப்படின்னா நான் விட மாட்டேன், I will not let you அப்படின்னா நான் உன்னை விட மாட்டேன். I will not let you do நீ செய்கிறதுக்கு விட மாட்டேன். anything against him அவனுக்கு எதிராக எதுவும், anything அப்படின்னா எதுவும், against him அப்படின்னா அவனுக்கு எதிராக, அவனுக்கு எதிராக நான் உன்னை எதுவுமே செய்ய விட மாட்டேன். I will not let you do anything against him. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். புரியாமல் பேசாத, புரியாமல் பேசாத, நான் சொல்கிறதே உனக்கு புரியல, புரியாமல் பேசாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். டோன்ட் டாக் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத, வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் புரியாமல், அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரியுறது, வித்தவுட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்காம, புரியாமல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவள் வேறு என்ன சொன்னாள். அவள் இதெல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். வேறு அவள் என்ன சொன்னா, வேறு ஏதாச்சும் சொன்னாலா, அவள் வேறு என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் எல்ஸ் டிட் ஷி சே. வாட் எல்ஸ் டிட் ஷி சே. வாட் எல்ஸ் அப்படின்னா வேறு என்ன, டிட் ஷி சே அவள் சொன்னாள், பாஸ்ட் டென்ஸ் அதனால டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவள் வேறு என்ன சொன்னா, வாட் எல்ஸ் டிட் ஷி சே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது உனக்கு எங்கே கிடச்சிதுன்னு எனக்கு தெரியும். இது உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ வேர் யூ காட் இட் ஃப்ரம். ஐ நோ வேர் யூ காட் இட் ஃப்ரம். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும், வேர் யூ காட் இட் ஃப்ரம் இதை எங்கிருந்து உனக்கு கிடச்சிதுன்னு. இது எங்கிருந்து, எங்கிருந்து அப்படின்னா ஃப்ரம் வேர். ஓகேவா? ஸோ அதனால தான் ஃப்ரம் வேர் இது உனக்கு கிடச்சிதுன்னு. ஃப்ரம் வேர் அப்படின்னா எங்கிருந்து. ஐ நோ எனக்கு தெரியும், வேர் யூ காட் இட் இது உனக்கு கிடச்சிதுன்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது எப்படி உனக்கு கிடச்சிதுன்னு எனக்கு தெரியும். இது எப்படி உனக்கு கிடச்சிதுன்னு எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ ஹவ் யூ காட் இட். ஐ நோ ஹவ் யூ காட் இட். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும், ஹவ் யூ காட் இட் உனக்கு இது எப்படி கிடச்சிதுன்னு. ஸோ கெட் அப்படின்னா கிடச்சது, பெற்றது. ஸோ இதை தான் கெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ காட் அப்படின்னா உனக்கு எப்படி கிடச்சது, பாஸ்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் எப்போதாவது உன்னுடைய பிரச்சனையில் தலையிட்டிருக்கிறேனா. நான் எப்போயாவது உன் பிரச்சனையில் தலையிட்டிருக்கேனா, நீ மட்டும் ஏன் என் விஷயத்தில் வந்து தலையிடுற அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have I ever interfered in your problem? Have I ever interfered in your problem? Have I ever interfered அப்படின்னா நான் தலையிட்டிருக்கேனா. in your problem உன்னோட விஷயத்தில், உன் விஷயத்தில் நான் எப்போவாவது, have I ever அப்படின்னா நான் எப்போதாவது
இன்டர்ஃபியர் அப்படின்னா தலையிட்டிருக்கிறது. நான் எப்போவாது தலையிட்டிருக்கேனா இன் யோர் ப்ராப்ளம் உன் விஷயத்தில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னோட பொறுமையை சோதிக்கிற. நீ என்னோட பொறுமையை சோதிக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டெஸ்டிங் மை பேஷன்ஸ். யூ ஆர் டெஸ்டிங் மை பேஷன்ஸ். பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை. பேஷண்ட் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க. ஸோ இந்த பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை. யூ ஆர் டெஸ்டிங் மை பேஷன்ஸ். நீ என்னோட பொறுமையை சோதிக்கிற. ஸோ இதுவே என்னோட பொறுமையை சோதிக்காத அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸ் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இதை எனக்கு திரும்ப தந்துவிடு. இதை எனக்கு திரும்ப தந்துடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கிவ் இட் பேக் டு மீ. கிவ் இட் பேக் டு மீ. கிவ் இட் பேக் அப்படின்னா இதை திரும்ப தா. டு மீ எனக்கு. இதை எனக்கு திரும்ப தந்துடு. கிவ் இட் பேக் டு மீ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவன் ஏன் திடீரென்று மயங்கினான். அவன் ஏன் திடீர்னு மயங்கினான், நல்லா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னா, why did he suddenly faint. why did he suddenly faint. faint அப்படின்னா மயங்குறது. ஸோ fainted அப்படின்னா மயங்கினான் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே did யூஸ் பண்ணிட்டோம். அதனால இங்கே ஃபெயிண்ட்டுங்கிறத நம்ம பாஸ்ட்டுக்கு மாற்றலை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம டூவை பாஸ்ட்டுக்கு மாற்றிட்டோம். why did he suddenly faint. suddenly அப்படின்னா திடீரென. அவன் ஏன் திடீர்னு மயங்கினான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ காட் அ சான்ஸ் டு டூ தட். ஐ காட் அ சான்ஸ் டு டூ தட். ஐ காட் அ சான்ஸ் அப்படின்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. டு டூ தட், அதை செய்கிறதுக்கு. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.